தமிழ்ச்செல்வியோட அம்மா தமிழை இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலுக்கு ஸ்கேன் எடுக்கிறதுக்காக கூட்டிட்டு போகணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கு வர, இதை கேட்ட அப்பத்தாவும் நானும் உங்க கூட வரேன்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர் கூடயுமே போயிட்டு இந்த மாதிரி டாக்டர் ஸ்கேன் எடுக்கும்போது அதுல தெரியிற அந்த குழந்தைய பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா தமிழ் அங்கேருந்து எந்திரிச்சு போனதுக்கு அப்புறமா டாக்டர் உங்களோட மருமகளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு ரொம்பவே சந்தோஷம் அடைஞ்ச அப்பத்தாவும் கடவுளுக்கெல்லாம் நன்றி சொல்லிட்டு டாக்டர் கிட்ட இந்த மாதிரி என்னோட மருமகளுக்கு ரெட்டை குழந்தை பிறக்க போகுதுன்றத அவகிட்ட சொல்லாதீங்க. ஏன்னா அந்த குழந்தைங்கள வச்சே நான் என் பேரனையும் மருமகளையும் சேர்த்து வச்சிருவேன்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு டாக்டரும் சரி தமிழோட அம்மாவும் சரி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ஸோ கைஸ், இப்போ அப்பத்தா எடுத்த இந்த முடிவு கரெக்டா இருக்குமா? அவங்க எப்படியாவது இந்த முறையாவது அந்த குழந்தைங்கள வச்சு தமிழையும் சேதுவையும் சேர்த்து வச்சிருவாங்களா? அப்படி வச்சா நல்லா இருக்குமா? அப்படி இல்லைன்னா மறுபடியுமே பாட்டியோட இந்த பிளான் சொதப்பி அது மூலயமா வேற ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கா? இதுல உங்களோட கருத்துக்கள் என்ன? அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? அண்ட் ஆல்சோ ஒருவேளை பாட்டி 2 குழந்தைங்கள்ல ஒரு குழந்தைய தமிழ்கிட்டையும் இன்னொரு குழந்தைய சேதுக்கிட்டையுமே வளர வச்சு அதுக்கப்புறமா அந்த குழந்தைங்க ரெட்டை குழந்தைங்கன்னு சொல்லிட்டு சொன்னதுக்கு அப்புறமா 2 குழந்தைங்களையும் பிரிக்கிறது சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைங்க மேல இருக்க பாசத்தால அவங்க 2 பேருமே சேர்ந்து வாழ்ந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்களா என்ன? ஒருவேளை பாட்டி நினைக்கிறது சரியா இருக்குமா இருக்காதா?